ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா February 18, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட PDF உங்களுக்கு என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் UPSC கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விகாரா ஸ்டடிகள் இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட URL லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இங்கே அவங்களுடைய ஃபோன் நம்பர் இங்கே இருக்குது, அதை கிளிக் பண்ணி அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, டாக்டர் சிஏஸ் அமாங் பிபிஎல் கார்டு ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதுனா PM கிசான் அப்படிங்கிற ஸ்கீம் பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 6,000 கொடுக்குறாங்க. 2 ஹெக்டார் ஆர் 5 ஏக்கர்ஸுக்கு கீழே உள்ள பீப்புளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா நியூஸில் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எக்ஸ்க்ளூசிவ் யாரெல்லாம் இதில் இருந்து எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த எக்ஸ்க்ளூஷன் லிஸ்ட்டு பார்த்துருந்தோம். அந்த எக்ஸ்க்ளூஷன் லிஸ்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டாக்டர்ஸ், CA, இன்ஜினியர்ஸ், ஓகேவா, அண்ட் குரூப் A, B ஆஃபீஸர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலில் இருக்க ஆஃபீஸர்ஸ், MP, MLAs இவங்கெல்லாம் யார் லேண்ட் ஹோல்டிங் இருந்திருந்தாங்கன்னா அவங்க 2 ஹெக்டாருக்கு கீழே வச்சுருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான அந்த PM கிசானில் அவங்களோட அந்த பெனிஃபிட் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு எக்ஸ்க்ளூஷன் லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த எக்ஸ்க்ளூஷன் லிஸ்ட் வேணால் 2 நாளைக்கு முன்னாடி உள்ள நியூஸில் போய் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்டிக்கல். ஓகேவா? ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில டாக்டர்ஸ் அண்ட் CAs அவங்ககிட்டையும் PPL கார்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. PPL கார்டுங்கிறது பிலோ பாவர்ட்டி லைனோட ரேஷன் கார்டு அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் ரேஷன் கார்டு இருக்கும், ஒயிட் கலர் ரேஷன் கார்டு இருக்கும். அதாவது H முத்திரன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இதுக்கு முன்னாடி குத்திருப்பாங்க. இந்த மாதிரி ரேஷன் கார்டு இருக்கும். ஓகேவா? அந்த ரேஷன் கார்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து அரிசி, பருப்பு இதெல்லாம் வாங்க முடியாது. ஸோ இவங்கெல்லாம் PPL ஃபேமிலியோட ஹையர் லெவலில் இருக்கிறவங்க அப்படின்றது மீனிங். ஸோ அதே தான் ஹைதராபாத், தெலுங்கானாலையும் அந்த மாதிரி. பட் என்னென்னா, அங்கே உள்ள டாக்டர்ஸ் அண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸுக்கும் PPL கார்டு ஹோல்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன மீனிங்கில் அங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சில ப்ரொவிஷன்ஸ்க்காண்டி அங்கே வந்து என்னென்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் வந்து அங்கே போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த PM கிசான் அப்படிங்கிற இந்த ஸ்கீமோட எஃபெக்டிவ்னஸை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஸோ நமக்கு தேவை இந்த எக்ஸ்க்ளூஷன் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெகட்டிவ்ஸ், அதாவது PM கிசானோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்ததில் இந்த டாக்டர்ஸ் அண்ட் CAவும் சில மாதிரி PPL கார்டு ஹோல்டர்ஸாக இருக்கிறாங்க, ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இது தெலுங்கானாவில் நமக்கு வந்து ரியாத் பந்து ஸ்கீம், ரிதேஷ் பந்து ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் போய்கிட்டு இருக்கு. அந்த ஸ்கீம் படி ஆல்ரெடி வந்து அவங்க 4,000 rupees கிட்ட வந்து என்னென்னா ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 10,000 rupees கிட்ட அவங்க ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, அவங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் இருக்கிற ஒரு ஸ்டேட்டு என்னென்னா டிஜிட்டல் ரெக்கார்டு வந்து ஹை லெவலில் மெயின்டைன் பண்ணுற ஸ்டேட் வந்து என்னென்னா தெலுங்கானா ஸ்டேட் அப்படிங்கிறது. அதாவது என்ன, அவங்க அந்த ஸ்கீம் ரன் பண்ணுறது மூலமாக ஸோ அவங்க வந்து என்ன இந்த மாதிரியான ஒரு டிஜிட்டலைசேஷன் வந்து ஆல்ரெடி நிறையா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி டிஜிட்டலைசேஷன் பண்ண ஒரு ஸ்டேட்லேயே இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது. ஸோ நிறையா சென்ட்ரல் இந்தியாஸ் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில் உள்ள கம்யூனிட்டி லேண்ட்ஸ், ஓகே, அந்த கம்யூனிட்டி லேண்டில் உள்ள டெனன்ட் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேட்டகரிஸ் இருக்காங்க. ஸோ இந்த நிறைய கேட்டகரி பீப்புள் வந்து என்னென்னா இந்த மாதிரியான PM கிசான்லேருந்து எக்ஸ்க்ளூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம். ஓகே? ஸோ அதை தான் இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு தடவை மறுபடியும் அந்த நியூஸை ஒரு தடவை ரீகால் பண்ணுங்கள். யார் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிறாங்க அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, காட் டவுன் தி ஒயர், பஞ்சாப்ஸ் பிளாக் பக் ஃபைட் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாபோட ஸ்டேட் அனிமல் என்னென்னா பிளாக் பக் அப்படிங்கிறோம். பஞ்சாபோட ஸ்டேட்மெண்ட் இந்த பிளாக் பக் IUCN ரெட் லிஸ்ட்டில் என்னவா இருக்குன்னா நியர் த்ரெட்டன் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்குது. நியர் த்ரெட்டன்னா ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போதைக்கு அதோட நம்பர்ஸ் வந்து கரெக்டான லெவலில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இன்னமும் கொஞ்சம் அதோட கன்சர்வேஷன் எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நியர் த்ரெட்டன்லேருந்து நமக்கு நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, பஞ்சாபோட ஸ்டேட் அனிமல் பிளாக் பக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ ஸ்டேட் அனிமலை கண்டிப்பாக வந்து யாராலையும் வேட்டையாட அந்த போச்சிங் அப்படிங்கிறது வந்து என்ன அதிகமாக இருக்காது. பட் இருந்தாலும் சில பேர் போச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பிளாக் பக்கோட அந்த கொம்பு இதெல்லாம் வந்து என்னென்னா மெடிக்கல் இது
அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து போச்சிங் வந்து நார்மலான ஒரு கேட்டகரியில் நம்ம பார்த்துருப்போம். இதை தவிர இந்த பிளாக் பக்குக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரே கேட்டில் அண்ட் டாக்ஸ் மூலமாக பிரச்சனை இருக்குது. ஸ்ட்ரே கேட்டில் அண்ட் டாக்ஸ்னால் ஸ்ட்ரேங்கிறது நம்ம இந்த கைவிடப்பட்ட ஆடு மாடெல்லாம் நமக்கு தெரியும், தெருவில் அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிளாக் பக்கை அட்டாக் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து என்ன ஃபஸ்ட் அட்டாக் ஆகுது. ரெண்டு வந்து பார்ப்டு ஒயர் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்டு ஒயர் அப்படின்னா இந்த ஸ்ட்ரே அனிமல்கிட்ட இருந்து வயல்வெளியை காப்பாற்றுறதுக்காண்டி அந்த பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஒயரிங் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் பிளாக் பக் மாட்டி இறந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லேண்ட் யூஸ் பேட்டர்ன். லேண்ட் யூஸ் பேட்டர்னா ஏன் இந்த லேண்ட் யூஸ் பேட்டர்ன் இங்கே எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ பஞ்சாபில் ஏன் அந்த இது பிளாக் பக் அங்கே இருக்குது அப்படின்னா, அங்கே இருக்கிற செமி அரிட் ரீஜியன். ஓகே, செமி அரிட் ரீஜியன் அண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு, இதெல்லாம் வந்து என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த பிளாக் பக் அதிகமாக இருக்கிறதுக்கு. அண்ட் அங்கே இருக்கிற ஸ்கேட்டர்டு சாண்ட் டியூன்ஸு, மவுண்டு, ரிச்சஸ், இதெல்லாமே என்னென்னா இந்த பிளாக் பக் வளர்கிறதுக்கான முக்கியமான ரீசன். இந்த லேண்ட் யூஸ் மூலமாக என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரியான லேண்ட் யூஸ் ஆல்ரெடி இருக்கிற லேண்டெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வேறு இதுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளாக் பக் அனிமல் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து என்னென்னா இந்த இதில் ரொம்ப பெரிய லெவலில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் தான் நமக்கு தேவையில்லை. அண்ட் இந்த இது எங்கே அதிகமாக இருக்குது, அங்கே அபோர் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் தான் வந்துடுனா இந்த பிளாக் பக் அப்படிங்கிறது கன்ஃபைன்ட் ஆகிருக்கு அப்படின்றாங்க. ஸோ பஞ்சாபில் அபோரில் மட்டும்தான் இங்கே வைல்ட் லைஃப் சாங்சுரியில் மட்டும்தான் இந்த பிளாக் பக் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? இந்த அபோர் அப்படிங்கிறது என்னென்னா ஓப்பன் வைல்ட் லைஃப் சாங்சுரி, நாட் அ க்ளோஸ்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஓப்பன் அப்படின்னா லைக் ஃபேமிலிஸ் நிறைய அந்த அபோர் வைல்ட் லைஃப் சாங்சுரியை சுற்றி இருக்கிற ஃபேமிலிஸ்லாம் நிறைய லேண்ட் ஹோல்டிங் வந்து அந்த இதில் வச்சுருக்காங்க. அதாவது அந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியில் நிறைய பேர் லேண்ட் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. அந்த லேண்ட் ஹோல்டிங் வச்சுருக்க கம்யூனிட்டியோட நேம் என்னன்னா பிஷ்னாய் அப்படிங்கிற கம்யூனிட்டி. ஓகேவா? பிஷ்னாய் அப்படிங்கிற கம்யூனிட்டி. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ செமி அரிட் ரீஜியன், அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு அண்ட் ஃபாலோ பேரன் லேண்டு. நெக்ஸ்ட் வந்து சாண்ட் டியூன்ஸ் வந்து அங்கே அதிகமாக இருக்குது, சாண்ட் மவுண்டு, ரிச்சஸ். இது எல்லாமே பிளாக் பக்குக்கு உகந்த சூழ்நிலையினால அங்கே வந்து பிளாக் பக் வந்து அதிகமாக இருக்குது. எங்கே அதிகமாக இருக்குன்னா அபோர் வைல்ட் லைஃப் சாங்சுரி, பஞ்சாப். ஓகே, அங்கே இருக்கிற பிஷ்னாய் கம்யூனிட்டி. அண்ட் இது என்ன பிரச்சனை, ஸ்ட்ரே கேட்டில் அண்ட் டாக்ஸு, பாப்டு கோப்ரா ஒயர்ஸ் அண்ட் லேண்ட் யூஸ் பேட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால. ஓகே, இதெல்லாம் வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் கண்டிப்பாக என்வரான்மெண்டலாக இருக்கட்டும், ஜியாகிரபிக்கலாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துன்னா ரெண்டுலேயுமே வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். என்வரான்மெண்டல் நியூஸ் அப்படின்னா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிளாக் பக்கோட டீட்டெயில்ஸை பற்றி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே இது ஜியாகிரபிக்கல் அப்படின்னா இந்த அபோர் வைல்ட் லைஃப் சாங்சுரியை பற்றி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாலிசிஸ் பயாஸ்டு அகேன்ஸ்ட் ரெயின்ஃபெட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெயின்ஃபெட் அப்படின்னா மழையை நம்பியே இருக்கிற அக்ரிகல்ச்சர் பீப்புள். ஓகேவா? இதில் நமக்கு ஆறுகள் ஓடுற நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து என்னென்னா ரிவர்ஸை பொறுத்து. ஓகேவா? ரெண்டாவது வந்து டேம்ஸு, அதுக்கடுத்து நமக்கு கேனல்ஸு. ஓகேவா? அதுக்கடுத்து நமக்கு பூல்ஸ். ஓகேவா? குளங்கள், இதை பொறுத்தெல்லாம் வந்து என்னென்னா அடுத்த இரிகேஷன் ப்ராஜெக்ட் இருக்கும். மூணாவது வகையான இரிகேஷன் வந்து என்னென்னா நிலத்தடி நீரை வந்து யூஸ் பண்ணுறதா இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து என்னென்னா இந்த மாதிரி நாலாவது வந்து என்ன, ரெயின் அதிகமாக யூஸ் பண்ணுற ஏரியாவாக இருக்கும், ரெயின்ஃபெட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெயின்ஃபெட் ஏரியாவோட முக்கியமான வாழ்வாதாரமே நமக்கு தெரியும், ரெயின் எப்போல்லாம் இருக்கோ அப்போது மட்டும்தான் இவங்களால் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு பண்ண முடியும். இப்போ லேட்டஸ்ட்டாக அக்ரிகல்ச்சர், அதாவது நியூ ரெயின்ஃபெட் அக்ரிகல்ச்சர் அட்லஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன் அங்கே அந்த ஏரியாவில் ப்ரிவேல் ஆகிறதா இருக்கட்டும், அங்கே இருக்க அக்ரோ பயோடைவர்சிட்டியாக இருக்கட்டும். ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து என்ன பயாஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. பயாஸாக இருக்குது அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ ரெயின்ஃபெட் ஏரியாவாக இருக்கட்டும், அதர் ஏரியாவாக இருக்கட்டும், இப்போ எல்லா ஏரியாவுக்குமே வந்து என்ன சிங்கிள் அப்ரோச் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ ஏரியா வைஸ் அப்ரோச் அப்படிங்கிறத ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்பெசிஃபிக் ஏரியா வைஸ் அப்ரோச். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியா வைஸ் அப்ரோச் அப்படிங்கிறது இந்த இப்போ வெளியிட்ட அக்ரிகல்ச்சர் அட்லஸ் மேப்பில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாலும், எல்லா ஸ்கீமாக இருக்கட்டும், அந்த ஸ்கீம் வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் காமனாக கொண்டு வராங்க. அப்படி என்னன்னா அது வந்து ராங்கான விஷயம் அப்படிங்கிறதும் இதில் சொல்கிறாங்க. ஏன்னா ரெயின்ஃபெட் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் வந்து என்னென்னா அதிகமாக பாதிக்கப்படுறவங்க. இப்போ ஃப்ளட் ஆனாலும் சரி அண்ட் ட்ராட் ஆனாலும் சரி அதிகமாக பாதிக்கப்படுறது அந்த பீப்புளாக தான் இருக்கும். அண்ட் மற்ற இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்க என்னென்னா கம்மியான லெவலில் தான் பாதிக்கப்படுவாங்க. அப்போ எந்த சோசியல் ஸ்கீமாக இருக்கட்டும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பீப்புளோட அந்த ஈக்விட்டி அப்படிங்கிறது, இங்கே வந்து ஈக்குவாலிட்டியை பற்றி பேசலை, ஈக்விட்டி பற்றி பேசுகிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஈக்விட்டி அப்படிங்கிற நிலைமையை வந்து என்னென்னா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி
கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற ஃபெர்டிலைசராக இருக்கட்டும், பெஸ்டிசைடாக இருக்கட்டும், அண்ட் ஹை ஈல்டு வெரைட்டி ஆஃப் சீட்ஸ், இது எல்லாமே எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா மலை, அதாவது என்னென்னா அங்கே அந்த ரிவர் வாட்டர், கேனலு, பூல் இந்த மாதிரியான ஏரியாவை தான் சார்ந்திருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்களது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா லெஸ் ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து என்ன, டெல்லி டயலமா. இதில் என்ன பேசுகிறாங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஸ்பெட் வெர்டிக்ட் கொடுத்தாங்க டெல்லிக்கும் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குமான ஒரு சின்ன ப்ராப்ளத்தில். ஓகேவா? நம்ம அதை ஆல்ரெடி அந்த நியூஸும் பார்த்தாச்சு. இது வந்து அகெயின் உங்களுக்கு ரீகால் பண்ணுற மாதிரி ஒரு தடவை சொல்கிறேன். இப்போ நமக்கு லேட்டஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி 2018 வந்து என்னென்னா ஒரு வேர்டிக்ட் கொடுத்தாங்க. என்ன வேர்டிக்ட் அப்படின்னா, டெல்லி கவர்மெண்ட்டுக்கும் லெஃப்டினன்ட் கவர்னருக்கும் இருந்த பிரச்சனை. ஓகேவா? ஸோ டெல்லி கவர்மெண்ட் இனிமேல் வந்து என்னென்னா அந்த லாவாக இருக்கட்டும், மற்ற இதெல்லாம் இருக்கட்டும், அவங்க வந்து என்னென்னா ப்ரொவைட் பண்ணுறது, அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து கொடுக்குற அட்வைஸ் தான் வந்து லெஃப்டினன்ட் கவர்னர் கேட்கணும் அப்படிங்கிறது அந்த இது கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து 2019 என்ன கேஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, அதாவது அங்கே இருக்கிற பப்ளிக் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ், ஓகேவா, பப்ளிக் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் லைக் அண்டர் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, இது எல்லாமே யார் கீழே வருவா, இவங்களெல்லாம் யார் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அல்லது அவங்கள பீனலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இப்போ பிரச்சனையாகிட்டு இருக்கு. இப்போ இந்த கேஸ் வந்தப்போ 2 விதமான வேர்டிக்ட் வந்திருக்கு. 2 விதமான ஒரு இது வேர்டிக்ட் என்னென்னா, சில இது மட்டும் யார் பண்ணிக்கலாம்னா டெல்லி கவர்மெண்ட்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னென்ன டெல்லி கவர்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, லெவி அண்ட் ரிவைஸ் ஸ்டாம்ப் டியூட்டி, இதை வந்து என்னென்னா டெல்லி கவர்மெண்ட்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டெல்லியோட எலக்ட்ரிசிட்டி ரிஃபார்ம் ஆக்ட், இது எல்லாமே டெல்லி கவர்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. பட் அதை அடுத்து என்னென்னா சென்ட்ரல் லைக் அங்கே இருக்க பப்ளிக் சர்வீசஸ் இருக்குல்ல, அதில் வந்து என்னென்னா கிளியர் வேர்டிக்ட் யாருமே கொடுக்கல. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ அகைன் வந்து இதை கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு 2 பேருமே கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இந்த சென்ஸ் இனிமேல் வந்து என்ன, லெஃப்டினன்ட் கவர்னர் வந்து அப்பாயின்ட் பண்ணணுமா, இல்லை வந்து டெல்லி கவர்மெண்ட்டே வந்து என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதான். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலுக்கு மேலே இருக்கிறவங்க, ஓகேவா, ஜாயின்ட் செக்ரட்டரி மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து லெஃப்டினன்ட் கவர்னர் அண்ட் பிரசிடென்ட்டோட இதில் தான் பண்ணுவாங்க. ஜாயின்ட் செக்ரட்டரி கீழே இருக்கிற பீப்புளை வந்து என்னென்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து என்னென்னா அட்வைஸ் கொடுக்குறது அண்ட் அதை லெஃப்டினன்ட் கவர்னர் ஃபாலோ பண்ணுறது. பட் என்னென்னா இதில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, லெஃப்டினன்ட் கவர்னர் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. அவர் வந்து என்ன, அவரை ஓனாக வந்து இதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதுதான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ ஸ்டேட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், நமக்கு மற்ற ஸ்டேட்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த பப்ளிக் சர்வீசஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அதிகாரம் இருக்குது. பட் என்னென்னா யூனியன் டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் அந்த அதிகாரம் வந்து இன்னும் கொடுக்கல. பட் என்னென்னா இது ஒரிஜினல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் டெமோக்ரஸி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிற பப்ளிக் அஃபிஷியல்ஸ் வந்து யார் பேச்சை கேட்டாங்கன்னா டெல்லி கவர்மெண்ட் பேச்சை கேட்டால் மட்டும்தான் டெல்லி கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒழுங்காக நடக்க முடியும். ஸோ எங்களுக்கு அந்த பவர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா நம்ம ஆல்ரெடி வந்து இதை பார்த்த நியூஸ் தான், அதுக்கடுத்து இதை மறுபடியும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஸ்டேஞ்ச் எமர்ஜென்சி. இந்த ஸ்டேஞ்ச் எமர்ஜென்சியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் அங்கே யூஎஸில் வந்து என்ன இப்போ எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணியிருக்காரு. எந்த காரணமாக எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காருன்னா, அண்ட் இன்வேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் கிரிமினல்ஸ் அப்படிங்கிற காரணம் காட்டி அங்கே வந்து என்னென்னா எமர்ஜென்சியை இன்வோக் பண்ணியிருக்காரு. இதுக்கு பேக்ரவுண்டில் என்ன, எதுக்காண்டி இந்த எமர்ஜென்சி அப்படின்னா, லைக் அங்கே மெக்சிகோ அண்ட் யூஎஸ் பார்டரில் வந்து என்னென்னா ஒரு வால் கட்டுறதுக்கு வந்து என்னென்னா ஒரு அரௌண்ட் 5.8 பில்லியன் கிட்ட கேட்டிருப்பாரு. பட் என்னென்னா அதை வந்து அவங்களுடைய செனட்ஸ் வந்து கொடுக்க மாட்டேன்ருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்காண்டி வந்து அரௌண்ட் 35 நாள் கிட்ட அவங்க கவர்மெண்ட்டை வந்து முடக்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா ரெண்டு அதாவது செனட் அண்ட் காங்கிரஸ் வந்து பாஸ் பண்ண ஒரு அப்ராப்ரேஷன் பில்லை அவங்களோட பிரசிடென்ட் வந்து சைன் போடணும். அப்படி பிரசிடென்ட் வந்து குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே சைன் போடலாட்டி அப்படின்னா அங்கே இருக்க எந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கும் சம்பளம் போகாது. ஸோ அதனால் அரௌண்ட் 35 நாள் கிட்ட சம்பளம் போகாமல் அரௌண்ட் அந்த கண்ட்ரிக்கு எவ்வளோ லாஸ்னால் 11 பில்லியன் கிட்ட லாஸ் ஆகிருச்சு. ஓகேவா? இப்போ என்னென்னா மறுபடியும் அதை ஒரு 5.8 பில்லியன் கேட்டிருக்காரு. பட் அதை அவங்க கவர்மெண்ட் கொடுக்கல. அதனால் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நான் வந்து என்னென்னா எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெக்சிகோ பார்டர் ஃபுல்லாகவே வந்து என்னென்னா எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிட்டா அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னா, எந்த ஃபண்டை அவர் யூஸ் பண்ணிக்கலாம்னா மிலிட்ரி அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டை வந்து என்னென்னா அவர் யூஸ் பண்ணிக்க முடியும், அவரால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கிரைசிஸ் ரீசனில் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அதிலிருந்து 5.8 பில்லியன் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இந்த மாதிரியான இதை பண்ணிட்டார். ஸோ இப்போ அங்கே இருக்கிற என்ன ஆப்ஷன் அப்படின்னா, அங்கே இருக்கிற செனட் வந்து ஓகே, செனட்டோட அதிகமாக, அதாவது ஆப்போசிஷன் பார்ட்டி செனட்டில் அதிகமாக இருக்கிறதுனால மேபி இந்த எமர்ஜென்சியை வந்து அவங்க வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அல்லது செகண்ட் வந்து அங்கே இருக்க சுப்ரீம் கோர்ட்டை இது பண்ணி ரீச் பண்ணி இந்த
எமர்ஜென்சியை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டெல்லி இதில் யூஎஸில் போய்கிட்டு இருக்கிறது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய ப்ளூரலிஸ்டிக் டெமோக்ரஸி அப்படிங்கிறதுக்கு கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ அதை வந்து அவங்களுடைய கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், லைக் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், அல்லது அவங்களுடைய அந்த லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக இருக்கட்டும், அதை வந்து கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் என்னென்னா த சேலஞ்ச் இன் தி புல்வாமா அட்டாக். இதில் வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சை வந்து அவர் எப்படி வந்து டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறது கொடுக்கல. ரெண்டு சேலஞ்ச் தான் இந்த புல்வாமா அட்டாக் பற்றி. ஒரு சேலஞ்ச் வந்து என்னென்னா ஐஇடி. ஓகேவா. ஐஇடினா இம்ப்ரூவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் அப்படிங்கிறது வந்து என்ன மறுபடியும் இதில் காசு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 2008 ஆர்மி பஸ்ஸில் வந்து இந்த மாதிரியான ஒரு கார் பாம்பு அட்டாக் நடந்துச்சு. இப்போ 2004 அதுக்கு முன்னாடி 2004 ஒரு கார் பாம்பு அட்டாக் நடந்துச்சு. இப்போ தான் வந்துன்னா 2019 தான் இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளோசிவ் வந்து என்ன ஆயிருக்கு. அப்போது இது ரெண்டு வகையான முக்கியமான, அதாவது என்ன ஃபஸ்ட்டு இது ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. அதாவது ஐஇடியோட யூசேஜ் வந்து அகைன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து அகைன் ப்ராக்ஸி வேறு கிரியேட் பண்ணுற மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. செகண்ட் என்ன பேசுகிறாரு அப்படின்னா இந்த புல்வாமா அட்டாக் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானோட கான்ஃபிடன்ஸை பற்றி பேசுகிறாரு. ஓகேவா. பாகிஸ்தானில் என்ன மாதிரியான கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் இப்போ ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்கள கிரே லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் வச்சாங்க. ஓகேவா. ஏன்னா அவங்க டெரரிஸ்ட் ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரே லிஸ்ட்டில் வச்சாங்க. பட் என்னென்னா இப்போ அடுத்து வந்துன்னா அந்த இது போய்கிட்டு இருக்கும்போது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களோட எக்கனாமிக் இஷ்யூவை யார் வந்து சரி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சைனா வந்து என்னென்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து என்னென்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து யூஎஸ் ட்ரூப்ஸ் வந்து என்னென்னா ஃபுல்லாக ரிலீவ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. ஸோ இது ரெண்டுத்துலனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சைனாவோட அந்த ஹெல்ப்பு அண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட அந்த யூஎஸோட ரிட்ரைவல், இது ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பலமாக வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால பாகிஸ்தானோட கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த லைக் வேர்ல்டு ஓவரில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரியான அட்டாக்கெல்லாம் வந்து என்னென்னா அவங்க ஈஸியாக பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஓகேவா. ஸோ இந்த புல்வாமா அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் லைக் எம்எஃப்என் ஸ்டேட்டஸை வந்து ரிமூவ் பண்ணது, நெக்ஸ்ட் 200% வந்து என்னென்னா டேக்ஸை வந்து விதிச்சது, இதெல்லாம் வந்து ஒரு சரியான தான். பட் என்னன்னா பாகிஸ்தான் வந்து என்னன்னா இன்னும் பீஸ்ஃபுல்லான லெவலுக்கு வந்து முன்னேறணும். லைக் இப்போ கர்தார்பூர் காரிடார் வந்து 2 பேரும் பண்ணாங்க. அதே மாதிரியான சில பீஸ்ஃபுல் இதை வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கொண்டு போகலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா காஷ்மீர் வந்து என்னென்னா டார்கெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அங்கே இருக்க அந்த காஷ்மீரி பீப்புள் அதர் ஏரியாஸில் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்களோட அட்டாக் வந்து என்னென்னா அவங்க மேலே இருக்கிற அட்டாக் வந்து என்ன அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஹவு த 16th லோக்சபா ஃபேட் அப்படின்னு சொல்கிறாரு. 16th லோக்சபா இப்போ கரண்ட் லோக்சபா இதில் ஒன்று சொல்கிறாரு ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து மறுபடியும் டிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே. மற்றபடி என்னென்னா இதில் எல்லாமே காமனாக பேசியிருக்காரு. அது என்னென்னா நம்மளுடைய இந்த லோக்சபா வந்து என்னென்னா அரௌண்ட் 1615 ஹவர்ஸ் வந்து நடந்திருக்கு. இது லாஸ்ட் கவர்மெண்ட்டை விட இது 40% கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதர் திங்ஸ்லாம் பற்றி பேசியிருக்காரு. என்னென்ன கீ லெஜிஸ்லேஷன் வந்து பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்று ஜிஎஸ்டி பாஸ் ஆகிருக்கு, இன்னொன்று ஆதார் பில் பாஸ் ஆகிருக்கு, நெக்ஸ்ட்டு ஐஏஎம் ஆக்ட். ஓகே. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி வந்ததுன்னா அவங்க டிகிரி கொடுக்க முடியாது, இப்போ டிகிரி கொடுக்கலாம் அண்ட் அட்டானமஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜுவெனியல் ஜஸ்டிஸ் ஆக்டில் 16 to 18 வயசு வரைக்கும் ஏதாவது ஒரு பையன் வந்து ரேப் கேஸில் இன்க்ளூட் ஆயிருந்தால் அவனும் வந்ததுன்னா அடல்ட் கண்டென்ட்டில் சேருவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஹெச்ஐவி எய்ட்ஸுக்கான ஒரு இது ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். ஓகே. இதெல்லாம் வந்து அதே மாதிரி பிளாக் மணி, கரப்ஷன், லீக்கேஜஸ் இதுக்கெல்லாம் சில இது. அப்புறம் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் கொஞ்சம் அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்தாங்க. ப்ரைப் கிவிங்கையும் வந்து அஃபென்ஸ்னு கொண்டு வந்தாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்துன்னா ஒரு இது அதாண்ட ஆதார் ஆக்ட், பயோமெட்ரிக் பேஸ்ட் ஐடென்டிட்டி சிஸ்டம்லாம் வந்துன்னா அப்ரூவ் பண்ணாங்க. இதெல்லாம் வந்துன்னா கீ லெஜிஸ்லேஷன் வந்து பாஸ் ஆனது. இதில் பில் பாசிங் அடுத்துன்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பில்லாம் பாஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா சிட்டிசன்ஷிப் பில் பாஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கடுத்து நமக்கு ட்ரிபிள் தலாக் பாஸ் பண்ண வேண்டியிருக்கு, இதெல்லாம் பாஸ் பண்ண வேண்டியிருக்கு. பட் இதில் சின்ன பிரச்சனை என்னென்னா ஆதார் பில் இது மாதிரி இதெல்லாம் மணி பில்லாக வந்து அவங்க பாஸ் பண்ணதெல்லாம் வந்துன்னா சில பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா. பழைய அதாவது என்னன்னா 15th லோக்சபாவில் வந்து நிறையா ஈவன் லைக் பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறது. ஓகேவா. அப்புறம் எம்பிஸ் வந்து சேர் தூக்கி அடிக்கிறதுலாம் நிறையா நடந்துச்சு. பட் இந்த செஷனில் அதாவது இந்த இயரில் இந்த 5 வருஷத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா. ஸோ இவங்க நிறையா வந்து இந்த இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து என்னென்னா ஃபினான்ஷியல் பில்லுக்கும் நார்மல் பில்லுக்குமான அந்த கேட்டகரியை வந்து என்னென்னா ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் வந்து என்னென்னா ஃபினான்ஷியல் பில்லாகவே வந்து மேக்ஸிமம் இதை வந்து என்னென்னா அவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. இது கான்ஸ்டியூஷன் மொராலிட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு. இதில் ஒன்றுன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிறத வந்து என்னென்னா
கொண்டு வரணும், பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னா என்ன? நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஓகே, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படிங்கிறது பீப்புள் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது தான். ஓகே, நம்ம செலக்ட் பண்ணி அனுப்புகிற ஆள் வந்துன்னா பீப்புளை தான் ரெப்ரசென்ட் பண்ணணுமே, அந்த பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாது. பட் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா பார்ட்டியை தான் ரெப்ரசென்ட் பண்ணுறது. இந்த சென்ஸ் இப்போ ஒரு நல்ல லெஜிஸ்லேஷனே இருக்குது. ஓகே, லெஜிஸ்லேஷனே இருக்குது. அந்த ஒரு மோசமான இதை இப்படி வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் ஒரு மோசமான லெஜிஸ்லேஷன் இருக்குது. ஓகே, இந்த மோசமான லெஜிஸ்லேஷனை யார் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற இப்போ ஆள்ற கட்சி தான் கொண்டு வராங்க. அப்போது அங்கே இருக்கிற எம்பிஸ்க்கோ எம்எல்ஏஸ்க்கோ அவங்களுக்கு தெரியுது இது வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு லா அப்படின்னு தெரியுது. ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக அவங்களால ஓட்டு போட முடியாது. ஏன்னா அவங்க மேலே என்ன ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிறது பாதிக்கப்படும். எப்படி பீப்புளுக்கு அது அகெயின்ஸ்ட்னு தெரிஞ்சாலுமே அவங்க பீப்புள் டெமோக்ரஸியை வந்து அங்கே கொண்டு போகிறதில்ல, பொலிட்டிக்கல் பார்ட்டியோட டெமோக்ரஸியை தான் அங்கே வந்து முன்னிறுத்துறாங்க. ஸோ இதை தான் வந்து என்ன இவர் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து என்ன மறுபடியும் பேச்சு கொண்டு வரணும் அப்படிங்கிறது இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு, காஷ்மீரிஸ் ஃபேஸ் த்ரெட்ஸ் நியர்லி 100 ரிட்டன் ஹோம்ஸ். இது வந்து என்ன இப்போ கம்யூனல் வயலன்ஸாக மாறி இருக்கு. இப்போ புல்வாமா அட்டாக் நடந்ததில் முக்கியமாக யார் அப்படின்னா பாகிஸ்தானில் காஷ்மீரில் இருந்த இதுக்கு முன்னாடி 2018 வந்து என்னென்னா ஒரு ஜிகாதிஸ்ட் வந்து அந்த ஜெய்சி முகமதில் ஜாயின் பண்ணார். அவர் வந்து என்னென்னா இப்போ சூசைட் பாம் அட்டாக் வந்து நடத்தியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதனால் வந்து என்ன காஷ்மீர் பீப்புள் தான் இதுக்கு காரணம், அதாவது முஸ்லீம்ஸ் பீப்புள் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீரில் இருக்கிற காஷ்மீரி பீப்புள் எங்கெல்லாம் வந்து இந்தியாவில் வேறு இடத்துல இருக்காங்களோ யூபி மாதிரியில் ஸ்டேட்லலாம் அதிகமாக வந்துன்னா அவங்க மேலே அட்டாக் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அவங்கள வந்து என்னென்னா மறுபடியும் காஷ்மீருக்கே திரும்பி போக சொல்லி நிறையா ஹிந்து குரூப்ஸ் வந்து என்னென்னா அவங்கள கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்யூனல் வயலன்ஸ் வந்து இந்தியாவில் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அண்ட் சிஆர்பிஎஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய ஃபேக் நியூஸ்லாம் பரவிக்கிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா யாரும் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க, அதெல்லாம் வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்யூனல் வயலன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு அதிகமாகிறதுக்கு ரீசன் இப்போ கம்யூனல் வயலன்ஸ் அதிகமாகுது. ஓகே, ஹிந்துஸ் வந்து முஸ்லீம் அடிக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற பீப்புளெலாம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி முஸ்லீம்ஸ் பீப்புளெலாம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஈவன் ஜம்மு காஷ்மீருக்கே திரும்பி போகிறாங்கன்னா அங்கே போயிட்டு அவங்க ரெவல்யூஷனிஸ்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது அகைன் வந்து என்னென்னா கண்ட்ரியோட அந்த பீஸ்ஃபுல்னஸ், அதாவது காஷ்மீரை வந்து நம்ம கூட்ட இருந்து பிரிக்கிறதுக்கான இதை தான் வந்து பாசிபிலிட்டிஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறது தெரியாமல் இந்த மாதிரியான கம்யூனல் வயலன்ஸ்லாம் தெரியாமல் இல்லை, தெரிஞ்சு தான் இந்த கம்யூனல் வயலன்ஸை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா நம்மளுடைய இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு த்ரெட். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துன்னா ஸ்டேட் அலோகேஷன் பேனல் ஸ்டிக்ஸ் டு 2011 சென்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 15th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது தெரியும். ஆர்டிகல் 280 படி நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து என்னன்னா ஃபினான்ஸ் கமிஷன் நியமிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஓகேவா? 5 வருஷத்துக்கு, அதாவது 2000 இப்போ இருக்கிற 15th ஃபினான்ஸ் கமிஷனோட இது வந்து என்ன 2020 ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 2025 வரைக்கும் இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் இருக்கும். அதுக்கடுத்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்து என்னன்னா அரௌண்ட் 2023 கிட்ட ஆரம்பிப்பாங்க. 2025 அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. 2030 வரைக்கும் இருக்கும். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு முக்கியமான இது என்னென்னா 2011 சென்ஸை தான் நாங்கள் ஸ்டேட் அலோகேஷனுக்கு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன இதில் பிரச்சனை, ஏன் 2011 சென்சஸை எடுக்கக்கூடாது அப்படின்னு ஸ்டேட்லாம் நிறைய பேர் இது சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு மாதிரி கர்நாடகா, கேரளா இந்த மாதிரியான ஸ்டேட்லாம் என்ன பண்ணோம்னா பாப்புலேஷன் லெவலில் கம்மி பண்ணோம். நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் அந்த ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அதை வந்து என்னென்னா கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தோம். கண்ட்ரோலுக்குன்னா அதிகமான பாப்புலேஷன் வராமல் நம்மளுடைய லெவலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்தோம். பட் யூபி, ஓகே, பீகார் இந்த மாதிரியான ஸ்டேட்லாம் வந்து என்னென்னா இந்த மாதிரி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறத அவங்க தடுக்கலை. ஓகே, அவங்களுடைய பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிற லெவலில் இருந்துச்சு. அப்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2011 சென்சஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, கர்நாடகா இந்த மாதிரி சவுத் ஸ்டேட்டில் எல்லாருக்குமே பாப்புலேஷன் கம்மியாயிருச்சு. அப்போ யூபி, பீகார்லலாம் பாப்புலேஷன் அதிகமாயிருச்சு. இந்த சென்ஸ் என்ன மீனிங், இதில் யாருக்கு பாப்புலேஷன் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் அதிகமான சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கிரெடிட் போய் சேரும் அப்படிங்கிறதான் அந்த 2011 சென்சஸோட மீனிங். அப்போ என்ன ஆகுதுன்னா யூபி, பீகார் மாதிரியான, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட முக்கியமான அவங்களுடைய ஸ்கீம் என்னென்னா பாப்புலேஷனை எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறது. பட் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண ஸ்டேட்லாம் யாருன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் இதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்துன்னா சென்ட்ரல் ஸ்கீம்ஸை வந்து என்னென்னா இங்கே அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அவங்க என்ன ஆகுறாங்கன்னா இப்போ பாதிக்கப்படுறாங்க. ஓகேவா? ஏன் நாங்கள் ஸ்கீமை இவ்வளோ தீவிரமாக கடைப்பிடிச்சி எங்களுடைய மக்கள் தொகையை வந்து என்ன ரீப்ரொடக்டிவ் லெவலுக்கு வந்து கரெக்டாக கொண்டு வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து இப்போ 2011 சென்சஸ் படி பார்த்தா எங்களோட மக்கள் தொகை கம்மி, ஸோ எங்களுக்கு வந்து அதிகமான கிரெடிட்ஸ் வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஸ்டேட்லாம் பயப்படுறாங்க. பட் பீகார், யூபி அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பேச்சு கேட்காம அவங்க அந்த 11 சென்சஸை வந்து சென்சஸில் அவங்களுடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகுது, இது வந்து எங்களுக்கு டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் சொல்லியிருப்பாங்க.
சொல்லியிருக்காங்க. பட் என்னென்னா இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்ன எந்த ஸ்டேட்டெல்லாம் வந்துன்னா பாப்புலேஷன் லெவலில் கம்மி பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு சம் இன்சென்டிவ்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஓகேவா. அதுக்கடுத்து என்ன இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னா, இப்போ பிரசிடென்ட் வந்து இந்த கமிட்டியை நியமிக்கும் போதே சில ரெஃபரன்ஸ் கொடுத்துருவார். ஸோ இது படிலாம் நீங்கள் வந்து என்னென்னா ஒரு ஒர்க்கை வந்து இது பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் 2011 சென்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2011 சென்சஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா அவங்க எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த கான்ஸ்டியூஷனலுடைய சொல்லியிருக்கிறது. ஓகேவா. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் எக்ஸஸாக நாங்கள் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அது இருந்தாலும் எங்களுக்கு வந்து என்னென்னா சில எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சென்ஸ் சம் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறதுக்கெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து என்னென்னா நாங்கள் மெஷர் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.